தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி அறிவித்துள்ளார். இது யார் யாருக்கு லாபம்? சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த உயர்வு நேரப்போகிறது. இதற்காக மட்டும் அரசு கூடுதலாக 1252 கோடி ரூபாய் செலவு செய்ய போகுது. அடுத்து சி மற்றும் டி வகை ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் தற்காலிகமாக வழங்கப்படும் தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இரட்டிப்பு செய்யப்படுது. இதுல 4.71 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. மூன்றாவதாக, இதுவரை ஓய்வில் செல்லும் ஊழியர்கள் மட்டும் தங்களோட சேமிக்கப்பட்ட விடுப்புகளை பணமாக மாற்றிக்கொள்ள முடியும்னு இருந்தது. இப்போ அனைத்து ஊழியர்களுக்கும் ஆண்டுதோறும் 15 நாட்கள் வரை சம்பளத்தோடு விடுப்பை விட்டு பணம் வாங்க முடியும்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ஒரிஜினலி 2026 ஏப்ரல் 1 வரணும். ஆனா ஊழியர்கள் கேட்டதால இதை 2025 அக்டோபர் 1 ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் 8 லட்சம் பேர் பயனடைவாங்க. அதே போல ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இதுவரைக்கும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கிடைச்சது, இப்போ 20,000 ரூபாய் கிடைக்க போகுது. அடுத்ததாக கல்வி முன்பணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி தொழில்நுட்ப படிப்புகளுக்காக 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், பாலிடெக்னிக் படிப்புக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ். திருமண முன்பணம் பற்றியும் பெரிய மாற்றம். இப்போ வரை ஆண்களுக்கு 6,000 ரூபாய், பெண்களுக்கு 10,000 ரூபாய் தான் இருந்தது. இனிமேல் ஆண் பெண் என பேதம் இல்லாம ஒரே மாதிரி 5 லட்சம் ரூபாய் திருமண செலவுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கான முன்பணம் கூட 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் 52,000 பேர் லாபம் அடைய போகிறார்கள். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிற பெண் ஊழியர்களுக்கு பெரிய நன்மை. அதாவது இதுவரைக்கும் அந்த விடுப்பு காலம் ப்ரொபஷன், அதாவது பணி நிலைத்தன்மை காலம் கணக்குல சேர்க்கப்படல. இதனால் பல பெண்களுக்கு பதவி உயர்வு, சீனியாரிட்டி எல்லாம் தாமதமானது. இனிமேல் மெட்டர்னிட்டி லீவு விடுப்பும் ப்ரொபஷன் காலத்துல சேர்க்கப்படும். இது பெரிய நன்மை தாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி செய்யல. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வருவதை பற்றி பேசல. இப்போ நியமிக்கப்பட்டுள்ள IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு இதை குறித்து ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அங்கிருந்து செப்டம்பர் 30க்குள் ரிப்போர்ட் வரணும். அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு படிச்சுன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம தமிழக செயலாளர் சங்கமும் இந்த அறிவிப்புகளை வரவேற்றிருக்கு. அவர்கள் எதிர்பார்ப்பும் என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வருவாங்கன்னு நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.